அமைச்சர் கீதா ஜீவன் அண்ணன் சீமானுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அவங்க காலையில் ஒரு ப்ரெஸ் மீட் வந்து கொடுத்தாங்களா, அதான் இணையத்தில் ஃபுல்லாக வைரேட் ஆகிருக்கு. அதில் அவங்க பேசின என்ன அப்படின்னா, அண்ணன் சீமானுக்கு வந்து தலைமை பண்பே வந்து கிடையாது, அண்ணன் சீமான் வந்து ஒரு தரமில்லாத ஒரு அரசியல்வாதி, சீமானை வந்து மனநிலையை வந்து சோதிச்சு பார்க்கணும், ஏன்னா அவர் வந்து மாற்றி மாற்றி வந்து பேசுவார், சீமானை வந்து நாம அடக்கணும், உண்மைக்கு புறம்பாக அவர் வந்து மக்கள்கிட்ட பல விஷயம் வந்து பேசுகிறாரு, அது எல்லாமே பொய் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு சீமான் அவர்கள் வந்து கலைஞர் கருணாநிதியை பற்றி அந்த பாட்டு பாடினாலையா, அதுக்கு வந்து கண்டித்து இவங்க ப்ரெஸ் மீட் வந்து கொடுக்குறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, சீமான் அவர்கள் வந்து சண்டாளன் அப்படிங்கிற வார்த்தை வந்து தெரியாமல் பயன்படுத்தியிருந்தால் கூட பரவாயில்ல, அவர் தெரிஞ்சே தான் அந்த வார்த்தை வந்து பயன்படுத்தியிருக்காரு. ஏன்னா தம்பி படத்தில் வந்து அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தினார், அதுக்கப்புறம் நான் தெரியாமல் பயன்படுத்தினேன் அப்படின்னு சொல்லி 2006 என்னமோ அவர் வந்து அதுக்கு மன்னிப்பும் கேட்டிருக்காரு. அப்படி இருக்கும்போது திருப்பி அவர் பயன்படுத்துகிறார் அப்படின்னா அவர் வந்து தெரிஞ்சு தான் பயன்படுத்துகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சீமான் அவர்களால் வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்து ஏற்படும், அவர் தலைமை பண்பே கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெஸ் மீட் வந்து கொடுக்குறாங்க. இதுதான் வைரலாக போயிட்டுருக்கு. இதில் என்னென்னா, இதில் வருவோம், இப்போ வந்து இவங்களுடைய அமைச்சர் உதயநிதி இருக்கார்ல, அவர் எந்த அளவு தரங்கட்டு போய் பேசியிருக்காரு, அதே மாதிரி ஆராசா எந்த அளவுக்கு தரங்கட்டு போய் பேசியிருக்காரு, அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் வந்து எந்த அளவு தரங்கட்டு பேசியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். மெயினாக இவங்க ஏன் அண்ணன் சீமானை வந்து கண்டித்து ப்ரெஸ் மீட் கொடுக்கணும், இவ்வளோ பேர் இருக்காங்களே, ஏன் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கலாம், உதயநிதி அவர்கள் வந்து பேசியிருக்கலாம், ஏவாவேல் பேசியிருக்கலாம், KKSSR பேசியிருக்கலாம், KN நேரு பேசியிருக்கலாம், ஆனால் அவங்களாம் வந்து பேசலை. ஆனால் எதுக்கு வந்து கீதா ஜீவன் வந்து பேச விட்றாங்கன்னா, அதுதான் திராவிட அரசியல். சீமான் அவர்கள் வந்து என்ன சாதின்னு சொல்லி பார்ப்பாங்க, அப்போ அந்த சாதிக்காரனுக்கு பதில் கொடுக்கணும் அப்படின்னா அந்த சாதிக்காரங்களை வச்சு தான் வந்து பதில் கொடுப்பாங்க. அதுதான் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் அக்கா வந்து கேட்குறாங்க. சரி, ஃபஸ்ட்டு அக்காட்ட கேட்கலாம். ஆராசா வந்து எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து பேசினார், அதாவது நல்ல உறவில் பிறந்தவர் வந்து எங்கள் முதலமைச்சர் எங்கால், ஆனால் கள்ள உறவில் வந்து ஒருத்தர் பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லி எவ்வளோ இழிவாக கொச்சையாக பேச முடியுமோ அவ்வளோ கொச்சையாக வந்து பேசினார் உங்களுடைய ஆராசா. அது வந்து ஊருக்கே தெரிஞ்சது, தெரிஞ்சது. அப்போ அவரை நீங்கள் வந்து கண்டிச்சிங்களா? அப்போ இதே வார்த்தை பூரா வருமா? சீமானை வந்து என்ன சொன்னார், ஒரு வார்த்தையை வந்து சொல்கிறீங்க, அந்த வார்த்தைக்கு வந்து அர்த்தம் தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க, ரைட்டு, அது வந்து புழக்கத்தில் இருக்காது, ஆனால் அதை சொல்லிட்டாரு, அதுலேயும் ஒரு பாட்டில் இருக்க மேற்கோள் காட்டான்னு சொல்கிறீங்கல்ல, கள்ள உறவு அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட அந்த கேள்வி வந்து கேட்க வேண்டிய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி வந்து மோடியை பார்த்தா கால் வந்துடுவார், அதே மாதிரி அமித்ஷா பார்த்தா கால் வந்துடுவான்னு சொன்னவர், சசிகலா அவங்களுக்கு பேர் சொல்லும்போது மட்டும் சசிகலா பார்த்தா மண்டி போட்டுருவார் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணார். அதுக்கப்புறம் அவரே வந்து சிரிச்சுக்கிட்டு நான் எந்த இடத்துல சொல்கிறேன்னு தெரியும், நீங்கள் வந்து தப்பான அர்த்தத்தில் வந்து எடுத்துக்காதீங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு கொச்சையாக வந்து பேசினார். அப்போ அவருக்கு வந்து இதெல்லாம் வந்து பொருந்துமா? அவர் வந்து தரமில்லாத அரசியல்வாதி, மனநில அவரை வந்து சோதிச்சு பார்க்கணும், உண்மைக்கு புறம்பாக பேசுகிறாரு, நாக்கு அடக்கி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசுவீங்களா அம்மானா பேச மாட்டீங்க. ஏன்னா உங்கள் கட்சிக்காரனே அப்படி தான் இருக்கான். ஃபஸ்ட்டு உதயநிதி அவர்களை கேட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மற்றவங்கள பேசினா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஏன் நம்ம ஸ்டாலின் அவர்களும் என்ன பேசுகிறார் அப்படின்னா, மோடி வந்து குஜராத்தில் முதலமைச்சர் ஆகிட்டார், அதே மாதிரி இங்கே ஜெயலலிதா வந்து முதலமைச்சர் ஆகிட்டாங்க, 2 பேரும் பார்க்கும்போது அண்ணலும் பார்க்கிறார் அவரும் பார்க்கிறார் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசினாரே, இதுக்கு மேலே ஒரு பெண்ணை வந்து கொச்சப்படுத்தி பேச முடியுமா? ஒரு அண்ணலும் பார்க்குறார் அவரும் பார்க்குறார். அப்போ இப்படியெல்லாம் வந்து உங்கள் ட்ராக் ரெக்கார்டு இருக்கும்போது நீங்கள் வந்து அண்ணன் சீமான் மேலே வந்து இந்த மாதிரி அவர் வந்து நாக்கை வந்து அடைக்கணும், அவர் வந்து தரமில்லாத அரசியல்வாதி அப்படின்னு சொல்லி தரத்தை பற்றிலாம் யார் பேசுகிறது அப்படின்னு சொல்லி தரல. சீமான் வந்து சாதியை முதல்ல உருவாக்குவார், சீமான் மதம் முதல்ல வந்து உருவாக்குவார், சீமானுக்கு வெளிநாட்டிலேருந்து காசு வருது, அந்த காசை வச்சுக்கிட்டு தான் சீமான் அங்கே எப்படி ராஜபக்சே வந்து இது பண்ணுறாங்களோ இங்கே வந்து எல்லாத்தையும், அதாவது அங்கே ராஜபக்சே வந்து நான் எதுக்குறாங்களாம், இங்கே அதே மாதிரி திமுக அவர் எதுக்குறாராம், சொல்கிறது பூரா பொய் குற்றச்சாட்டான். அப்போ அங்கே அவங்க சொல்கிறது பொய் குற்றச்சாட்டு, சிங்களவர்கள் சொல்கிறது குற்றச்சாட்டான், இங்கே சீமான திமுக சொல்கிறதும் பொய் குற்றச்சாட்டு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து இவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் வந்து அந்த வார்த்தை தவறு என்றால் கைது பண்ணக்கூட வாய்ப்பு இருக்குதா அப்படின்னா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படியே வந்து அந்த அவங்க பேசும்போது அப்படி இருக்குது. இதுதான் வந்து அரசியல் அப்படிங்கிறது நல்லா தெரியுதா? அவங்க ஆளுங்க என்ன வேணால் பேசலாம், எப்படி வேணால் பேசலாம். நம்ம வந்து ஒருத்தன் பாட்டு பாடியிருக்கா, அதை மேற்கோள் காட்டி பேசுகிறான். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அதை கைது பண்ணோம் அப்படின்னா அந்த பாட்டு எழுதினவனையும் பாடினவனையும் தான் வந்து கைது பண்ணணும். அதை விட்டுட்டு இங்கிட்ட பக்கம் வந்துட்டு நம்மளால் வந்து இது பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் தலைவர் கலைஞர் வந்து நல்லவர் வல்லவர், அவரை மாதிரி ஒரு ஆளே இல்லையா அப்படி இப்படின்னு சொல்கிறது. அதே நல்லவர் வல்லவர் உங்களுக்கு, நீங்கள் முதலமைச்சராக நீங்கள் அதை ஆட்சியராக நீங்கள் அந்த கட்சியை விட்டு வெளியே வந்துட்டா இப்படி பேசுவீங்களா? எல்லாமே அப்படி தான் வந்து வாடகை வாய்கள்னு சொல்லி இவங்க பேசுகிறாங்கல்ல, அதே மாதிரி தான் உட்காந்து கீதா ஜீவன் அவர்கள் வந்து பேசுகிறாங்க. இதில் கூடுதலாக பேசுகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இதுதான் திராவிட அரசியல். எத்தனையோ அமைச்சர் இருக்கும்போது இவங்களை கூப்பிட்டு பேச விட்றாங்க அப்படின்னா இதுதான் திராவிட அரசியல். ஆனால் இதெல்லாம் ஒன்றும் இல்லை. அண்ணன் சீமான் மேலே இன்றைக்கி கூட ஏதோ ஒரு வழக்கறிஞர் போய் இதே மாதிரி தான் இந்த மாதிரி பேரை வந்து ஏற்கனவே 2006 பயன்படுத்தி மன்னிப்பு கேட்டார், திருப்பி அதே பேரை வந்து பயன்படுத்தி விட்டார் சீமான் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நிற்காமல் போயிடும். ஏன்னா வந்து அந்த ஒரு வார்த்தை இருக்குல்லையே, அந்த குறிப்பிட்ட அந்த சாதி சொல்லி திட்டுறாங்க அப்படின்னு சொல்லி, அது திட்டுறதுக்கு அதாவது அந்த சாதியை நம்ம குறிப்பிட்டு பேச கிடையாது, இந்த சாதியில் பிறந்தவங்களாம் இப்படி அப்படின்னு சொல்லி கிடையாது. அது மட்டும் இல்லாமல் கலைஞர் கருணாநிதி அவர்களே அந்த வார்த்தையை வந்து யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி
சொல்லி சண்டாளர்களே அப்படின்னு சொல்லி திட்டியிருக்காரு. அப்போ அவர் தான் ஃபஸ்ட்டு ஜெயிலில் பிடிச்சி போடணும். அதுக்கப்புறம் அண்ணன் சீமானை போடணும். அவர் வரல அப்படின்னா அதுக்கு அவர் இறந்துட்டாருன்னா அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது அதெல்லாம் பார்த்துட்டு தான் வரணும். ஆனால் இப்போ கேஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் வந்து அண்ணன் சீமானுடைய உருவப்பொம்மையை அடிச்சிட்டாங்க. தென்காசியில் வந்து சங்கரன் கோயிலில் வந்து திமுககாரங்களாம் சேர்ந்து அண்ணன் சீமானுடைய உருவப்பொம்மையை வந்து எரிக்கிறாங்க. முன்னாடியெல்லாம் அண்ணன் சீமான் தான் திமுக எதிர்த்து பேசிகிட்டு இருப்பார், எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பார், நம்ம பேசிகிட்டு இருப்போம். ஆனால் இப்போ என்ன ஆகி போச்சுன்னா திமுககாரன் பூரா அண்ணன் சீமானை வந்து எதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அரசியல் நல்லா தான் பண்ணுறாங்க, நல்லா ஜாலியாக இருக்குடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி வந்து எந்த பக்கம் திரும்பினாலும் அண்ணன் சீமான் தாங்க. ஒரு பக்கம் இந்த கீதா ஜீவன் வந்து கண்டனம் தெரிவித்து அது ஒன்று போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் வந்து அவங்க தென்காசியில் உருவப்பொம்மை சீமான் உருவப்பொம்மை இருக்கிறாங்க, அது ஒன்று போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியை வந்து கூட்டணி, அதான் அதிமுககாரங்களாம் நாம் தமிழர் கட்சியை வந்து கூட்டணிக்கு போடுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு நியூஸ் வந்து லைவாக போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் வந்து அண்ணன் சீமான் இந்தியன் 2 அந்த படத்தை பார்த்துட்டு அவர் வந்து ரிவ்யூ கொடுத்துட்ருக்காரு, அது ஒரு பக்கம் வந்து போயிட்டுருக்கு. எந்த பக்கம் திரும்பினாலும் அண்ணன் சீமான் தான். ஒரு பக்கம் சாட்டை திருமுருகன் அந்த விஷயத்தெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்களா. இன்றைக்கி முழுக்க பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் தான் வந்து ஹாட் டாப்பிக்காக வந்து இருக்கார். திராவிடம் வந்து கதறுன்னு கதறாங்க. அது இணையத்தில் இருக்க ஓபிக்கெல்லாம் வந்து சாட்டை வந்து வெளியே வந்திருக்காரு. அது விடுவதில் கிடையாது, அந்த கேஸ் அப்படியே தான் இருக்குது, நாங்கள் வந்து விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுருக்காங்க. அதனால் அண்ணன் சீமான் மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து ஊயின்னு சொல்லி சுற்றிட்டு இருக்காங்க. நல்லா ஜாலியாக தான் இருக்குது. ஒரு பக்கம் நம்ம எதிர்த்த திமுகவை, இப்போ திமுக அண்ணன் சீமானை வந்து எதுக்குது, நல்லா ஜாலியாக தான் இருக்குது. பார்க்கலாம். இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.